ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சங்கடங்கள் தீர்ந்து செல்வம் பெருக சங்கடகர சதுர்த்தி தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்கடகர சதுர்த்தி வழிபாடுனாலே நம் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒன்று. அதே போல் நம் வழிபாடுகளில் மிக எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு தான். சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு மிகவும் உகந்தது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நினச்சி நம்ம எதை வேண்டினாலும் நிச்சயமாக அதை நமக்கு கொடுப்பாங்க. விநாயகருக்கு பிடித்த இந்த தீபத்தை இந்த நாளில் நம்ம ஏற்றணும் அப்படின்னாக்கா நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையுமே களைந்து நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நமக்கு விநாயகர் கொடுப்பார். இந்த வழிபாடு நாளைய தினம் புதன்கிழமை செய்யணும். அதுவும் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. அதே போல் இந்த வழிபாட்டை கோவில்லையும் நீங்கள் செய்யலாம், இல்லை வீட்லேயும் நீங்கள் செய்யலாம். இது உங்களோட விருப்பம். நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே குளிச்சிடுங்க. சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடங்கிடுங்க. உங்களால் முடிஞ்சாக்கா நாளைக்கு ஃபுல்லாகவுமே சாப்பிடாமல் இருங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு வேலையாவது சாப்பிடாமல் இருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அசைவத்தை தவிர்த்திடுங்க. இந்த வழிபாட்டிற்கு நம்ம தீபம் ஏற்றுவது கோதுமை மாவில் தான் தீபம் ஏற்றணும். கோதுமை மாவை நம் வீட்டில் விளக்கு மாவு செய்வோம் இல்லையா, மாவிளக்கு, அந்த மாதிரி நம்ம கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு மாவிளக்கு மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. அதில் பசுனை பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. விநாயகருக்கு நெய்வேத்தியமாக அவல், பொரி, கடலை இதெல்லாம் வைக்கலாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொட்டுக்கடலை சக்கரை கூட நீங்கள் வைக்கலாம். இந்த தீபம் ஏற்றத்துக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றலாம். மாவிளக்கு தீபம் ஏற்றலாம். விநாயகர் படத்திற்கு கொஞ்சம் அருகம்புல் வச்சு பூக்கள்லாம் சூட்டி ஊதுபத்தி நல்லா வாசமாக ஊதுபத்தி தீப தூபம்லாம் காட்டிட்டு அந்த மாவிளக்கையும் விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. விளக்கை ஏற்றி அதுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாக்கா விநாயகர் அகவல் சொல்லலாம், இல்லைனாக்கா விநாயகர் நாமத்தையே 108 முறை சொல்லுங்கள். இந்த வழிபாடை முடிஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வச்ச அவல் பொரி கடலையை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளும் சாப்பிடுங்க. பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுங்க. இந்த மாவிளக்கு அன்றைய தினம் முழுவதும் பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் எடுத்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துடுங்க. சங்கடகர சதுர்த்தியில் இந்த தீப வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயினும் அது நிச்சயம் தீரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நிலையை பல மடங்காக உயர்த்தி கொடுக்கக்கூடிய தீபம் தான் இந்த தீபம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித வளங்களையும் விநாயகர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு பணத்தட்டுப்பாடு எதுவாக இருந்தாலும் அதை முற்றிலுமே தீர்க்கக்கூடியவர் விநாயகர். நிச்சயமாக நாளைய தினம் இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களை வெகு விரைவில் களைந்து உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை பெறுங்க. வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.